தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னும் இந்த இடத்துக்கு போகாமல் இருக்கீங்களா? அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற நம்ம ஏற்காடு தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏற்காடை பற்றி முழு வரலாற்றையும் பார்க்க போகிறோம். குளு குளுன்னு பனிமூட்டமும் கண்ணு கெட்டிய தூரம் வர பச்சை பசேல்னு காப்பி தோட்டங்களும் வளைஞ்சு நெளிஞ்சு செல்லக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளையும் கொண்டது தாங்க நம்ம ஏற்காடு. இதையெல்லாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் அனுபவிக்க ஒரு சூப்பர் பிளேஸ் வேணும்னா நம்ம மனசுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஏற்காடு தாங்க. இது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி 200 ஆண்டுகால ஆங்கிலேய வரலாற்று பின்னணியும் பிரம்மாண்டமான இயற்கை அதிசயங்களும் மறைஞ்சிருக்கு. முதல்ல இந்த ஏற்காடு அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? தமிழ் மொழியில் ஏரி என்றால் தண்ணீர் தேங்கக்கூடிய பரந்த நிலப்பரப்பு, காடு என்றால் அடர்ந்த வனம், மலைகளின் நடுவே இயற்கையாக அமைந்த அழகிய ஏரியையும் அதை சுற்றி அமைந்த அடர்ந்த காடுகளையும் அடிப்படையாக கொண்டுதாங்க பழங்குடி மக்கள் இதை பேரர் காடு அல்லது ஏற்காடு என அழைத்தனர். இந்த பகுதியை ஒரு கோடை வாழிடமாக மாற்றிய பெருமை ஆங்கிலேயர்களையே சேரும். சேலம் மாவட்டத்தின் ஆங்கிலேய ஆட்சியராக இருந்த எம்டி காக்பன் என்பவர் தாங்க 1820 முதல் முறையாக சேர்வராயன் மலைக்கு வந்தார். இங்குள்ள குளுமையான வெப்பநிலையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட காப்பி செடிகள், ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பயிர்களை கொண்டு வந்து இங்கே பயிரிட்டார். அவரே ஏற்காட்டில் முதலாக அமைக்கப்பட்ட கிரேஞ்ச் எஸ்டேட் என்ற வீட்டை உருவாக்கினார். 1857 சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள பீரங்கிகளுடன் கூடிய சிறிய கோட்டை வடிவில் கிரேஞ்ச் கட்டிடத்தை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 1862 மெட்ராஸ் மாகாண அரசு ஏற்காட்டை அதிகாரப்பூர்வ கோடை வாழிடமாக அறிவித்தாங்க. அடுத்த வீடியோவில் ஏற்காட்டில் மிஸ் பண்ணக்கூடாத முதன்மை சுற்றுலா தலங்களை என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம்.